இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் சுவாசம் இருக்கிறதா. ஆவியானவர் உணர்த்தின வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 150 வசனம் 6. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. Let everything that hath breath praise the Lord. Praise the Lord. Psalms chapter 150 verse 6. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சுவாசம் உள்ள யாவும் எதெல்லாம் சுவாசிக்குதோ அதெல்லாம் கர்த்தரை துதிப்பதாக அப்படின்னு தன்னுடைய சங்கீதத்தை இந்த இடத்துல நிறைவு செய்கிறார். இந்த இடத்தோட சங்கீத பகுதி முடிகிறது. நான் இன்னைக்கு கேட்க விரும்புகிற ஒரு காரியம், நாம சுவாசிக்கிறோமா? நம்ம நினைக்கலாம், என்ன பிரதர் சுவாசிக்கிறீங்களா, நம்ம பார்த்து எப்படி கேட்க முடியும், நம்ம எல்லாருமே சுவாசிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த வார்த்தையின்படி எடுத்துக்கொண்டால், ஒருவேளை நம்ம துதிக்காதவங்களா இருந்தா சுவாசிக்கல அப்படின்னு தான் மீனிங். நம்ம நினைக்கலாம், அதாவது இன்னைக்கு அநேகர் சொல்றது உண்டு, பிரதர் நான் கஷ்டத்துல இருக்கேன், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்தா என்னால தேவனை துதிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், அதாவது நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல 2013 நாங்க ஒரு சின்ன ஒரு ரூம், அதாவது வாடகை வீட்டுல இருந்தோம். அந்த இடத்துல பெட்ரூம் ரொம்ப சின்னது. ஒரு காட் போட்டாச்சுன்னா ஒரு ஒரு ஆள் நிக்கிறதுக்கு தான் அந்த இடத்துல இடம் இருக்கும். அந்த ரூம்ல இருக்கப்போ பயங்கரமான கொசுக்கடி இருக்கும். அங்க நான் சொல்லுவேன், எப்பவுமே ப்ரேயர் பண்ணுவேன். நைட்டு மணிக்கணக்கா முழங்கால்ல நிற்பேன். அதாவது இருக்கு அந்த சின்ன இடத்துல அவ்வளோ கொசுக்கடிக்கல, முழங்கால்ல நிற்பேன். அப்ப ஆண்டவர்கிட்ட நான் நினைப்பேன், சொல்லுவேன், ஆண்டவரே கொஞ்சம் ஒரு பெரிய வீடு, அதாவது கட்டில் போட்டதுக்கு பின்னாடியும் ஒரு நல்ல இடம் இருக்க மாதிரி ஒரு ரூமு, ஒரு ஏசியும் இருந்ததுன்னா மணிக்கணக்கில் உங்களை ஆராதிக்கலாம், துதிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நான் நிறைய நாட்கள் நான் சொன்னதுண்டு. கூடிய சீக்கிரமே நாங்கள் வீடு ஷிஃப்ட் ஆனோம். அந்த இடத்துல பார்த்தோன்னா அதே மாதிரியே ஆண்டவருடைய கிருபையால ஏசி இருந்தது. அந்த வீடு ஒரு 2-3 காட் போடுற அளவுக்கு அங்க இடமும் இருந்தது. ஆனா நான் ஏசி உள்ள போயிட்டு ஏசி ஆன் பண்ண உடனே அரௌண்ட் 10 மணி 10:30க்கெல்லாம் நல்ல நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிட்டேன். இது எவ்வளவு நாள் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 months இதே கதை தான். எனக்கு ஞாபகம் இல்லவே இல்லை, ஆண்டவரை துதிக்கணுமே, இந்த இடம் ஃப்ரீயா இருக்க. அதாவது ஈவினிங் ப்ரேயர் பண்ணுவோம், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவோம், முடிஞ்சு இம்மீடியட்டா சாப்பிட்டுட்டு தூங்கிட வேண்டியதுதான். ஆவியானவர் எனக்கு உணர்த்துற வரைக்கும் 8 மாசமும் இதே கதை தான். இன்னைக்கு அநேக நேரத்துல இதைத்தான் நம்ம பண்றோம். ஒரு கஷ்டத்துல இருக்கும் போச்சுல ஆண்டவரை நோக்கி பாக்குறோம், ஆண்டவரே நல்லவரே எனக்கு வாக்கு கொடுத்தீங்களாப்பா, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு பாக்குறோம். ஆனா அந்த கஷ்டம் நீங்கி எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்ச உடனே மறந்து போயிடுறோம். நம்ம நினைக்கலாம், கொஞ்சம் பேர் என்ன தெரியுமா நினைப்போம், இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து பேசுறீங்க பிரதர், ஒரு கஷ்டத்துல இருக்கும் போச்சுல நிறைய பேர் மறந்துடுறோம். நம்ம கஷ்டத்தை நோக்கி தான் நம்ம பார்வை போகுமே ஒழிய தேவனை துதிக்க நம்ம வாய் வராது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பேர் பேசலாம். எனக்கு அன்பானவர்களே, தாவீதை குறித்து பார்த்தா ஏதோ அவர் ராஜா இந்த வார்த்தையை எழுதுறாரு அப்படின்னு கிடையாது. When he was a shepherd, அந்த காட்டுக்குள்ள வனாந்தரத்துல தன்னுடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் போச்சுலையும் அவன் தேவனை துதித்து கொண்டிருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தேவனை துதிக்க துதிக்க தேவன் அவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றினார். இஸ்ரவேல்ல ஒரு பெரிய ராஜாவாக, ஈவன் இயேசு கிறிஸ்துவ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தாவீதின் குமாரனே, தாவீதின் மகனேன்னு சொல்ற அளவுக்கு தேவனை துதித்து அந்த இடத்தை பெற்றுக்கொண்டவர், அந்த காரியத்தை தேவனுடைய திட்டத்தை சுதந்திரித்தவர் தாவீது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் துதிக்கிறோமா? கஷ்டங்களின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் நம்ம துதிக்க முடியுதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எரிகோ கோட்டை விழுந்தது எதனால? அந்த இடத்துல அவர்கள் வேற எந்த காரியமும் செஞ்சாங்க அப்படின்னு எழுதப்படவில்லை. மாறாக தேவனை துதித்தார்கள். தேவன் சொன்னதை கேட்டு அவரை துதிக்க ஆரம்பித்த போது எரிகோ விழுந்தது. இன்னைக்கு எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நமக்கு ஆப்போசிட்டா ஒரு மதில் நிற்கிறதா, ஒரு மலை போல் பிரச்சனை நிற்கிறதா? தேவனை நோக்கி துதிப்போம். தேவனை துதிக்கும் போது அந்த பிரச்சனை விலகுவதை நம்மளால பார்க்க முடியும். இன்னொரு காரியம், நிறைய பேர் நினைக்கலாம், என் வாழ்க்கையில ஏதாவது நன்மை நடந்தாதானே நான் துதிக்க முடியும் பிரதர், என் வாழ்க்கையை தான் இருண்டு கிடக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஒன்னே ஒண்ணு மாத்திரம் சொல்ல ஆசைப்படுகிறேன், இன்னைக்கு நம்ம கூட நேத்து இருந்தவங்க அநேகர் இன்னைக்கு இல்ல. நான் இந்த வருஷம் தொடங்கினதுல இருந்து பாக்குறேன், அரௌண்ட் 40 to 50 ஏஜ் குரூப்ல இருக்க நிறைய பேரு எனக்கு தெரிந்தவர்கள் அரித்து கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாள் எந்திக்கிறது அவருடைய கிருபை. அந்த நன்மைக்காக நாம துதிக்கலாம். அதனால தான் இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது, சுவாசமுள்ள யாவும், யாரெல்லாம் பிரீத் பண்றோமோ, யாரெல்லாம் எந்திரிச்சிருக்கிறோமோ, யாரெல்லாம் எனக்கு ஜீவன் இருக்குன்னு நினைக்கிறோமோ
அவர்கள் எல்லாரும் துதிக்க வேண்டும். எப்போது தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது காரியங்கள் மாறுவதை நாம் பார்க்க முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் உமது கிருபையினால் எங்களை பாதுகாத்து வருகிறீர். இந்த ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்க வார்த்தையின்படி உம்மை நோக்கி பார்க்க, எல்லாவற்றையும் மறந்து, எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து உம்மை நோக்கி துதிக்க ஆவியானவரை நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.